டுடே எபிசோடு இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நான் சொல்கிற மாதிரி மேலந்தாளத்தை வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மேலந்தாளத்தை வாசித்து நம்ம பழனி டான்ஸாக ஆடிட்டு போகிறாங்க. அதை பார்த்து அம்மாச்சிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நாம் மட்டும் தான் ஆடிட்டு இருக்கோம், அப்படியே சரவணா கதிர் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்ட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. இதுக்கெல்லாம் மச்சான் ஒன்றும் சொல்ல மாட்டாருன்னு பாண்டியனே ஆட சொல்லுவாங்க. எல்லாருமே சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த நாளை நம்ம சந்தோஷமாக கொண்டாடணும்டா, அதை விட்டுட்டு சும்மா இங்கே தாங்கி தாங்கி நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டான்ஸோட உள்ள போறாங்க. இதை பார்த்துட்டு சக்திவேல் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்கு இப்படி வராங்க அப்படி இப்படின்னு கத்தவும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. டே தேவையில்லாதது வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருந்துவாங்க. அப்புறம் அப்பத்தாக்கு எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லவும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாரு அத்தா, இங்கே வா, நாங்கள் பூஜை இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு மூச்சில் அடித்த மாதிரி ஆகிடும். அப்போ நம்ம இங்கே தான் நின்றுட்டு இருக்க போகிறோமா அப்படின்னு மீனாவுடைய அப்பா சொல்லவும், நாம இங்கே நின்றுட்டு இருக்க போதும், இந்த கோவிலில் வந்து நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கோமுதியும் அந்த பூஜையில் போய் கலந்துக்கிறாங்க. ஃபேமிலியாக போய் நிற்கிறாங்க. அப்பதாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பூஜையை நல்லபடியாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு வந்து சாமி வர ஆரம்பிக்கும். அப்போ வந்ததுமே எல்லாரும் பழனியை பார்த்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அத்தா நாங்கள் என்ன குறை வச்சுருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி போய் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு குறையும் இல்லை, நீங்கள் சந்தோஷமாக வந்திருக்கீங்க குலதெய்வ கோயிலுக்கு, பல வருஷங்கள் வராமல் இப்போ வந்திருக்கீங்க, சந்தோஷம். இதே மாதிரி வருஷம் வருஷம் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து வரணும், இதே மாதிரி சந்தோஷமாக பூஜைகளை செஞ்சுட்டு போகணும்னு சொல்லுவாங்க. பழனி இருந்துட்டு அதுக்கு அபத்தா இருந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் அதை செய்கிறோன்னுவாங்க. இது அவருடைய ஆசை மாதிரியே சொல்கிறாரு இல்லை ராச்சி அப்படின்றாங்க. யாரோடைய ஆசையாக இருந்தால் எனக்கு நடந்தால் சந்தோஷம் தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து டே என்னடா எங்கே வந்து என்ன பேசிட்டு இருக்க, சும்மா தேவையில்லாத பேசிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க சக்திவேலு. நீ கொஞ்சம் பொறுமையா இருடா அப்படின்னு அப்போ தான் சமாதானப்படுத்திட்டு அப்புறம் நல்லபடியாக இது பண்ணிடுறாங்க. அப்புறம் மயங்கி விழவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கவும் அப்புறமா சொல்கிறேன்னு கோமதி சொல்லி திருநீர் எல்லாம் வச்சுறாங்க. பூஜையை முடிச்சுட்டு அப்போ தான் வந்து உட்கார வைக்கிறாங்க சேரில். எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறதா காத்துட்டு இருக்காங்க அத்தனுவாங்க. எனக்கும் அதுதான் ஆசை மாதிரி, ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே பாரு இவனுங்க ஒரு பக்கம் இப்படி அடிச்சுக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறமா வந்து இந்த திருநீர் வச்சுக்கோ, இல்லை நீ வச்சு ஒரு குழந்தை கையில் இருக்குன்னு கதிர் வச்சு விடுவாங்க. இங்கே மயிலுக்கு வச்சு விடாத போயிடுவாங்க. சரவணன் ஃபீல் ஆகுறாங்க தங்க மயில். அப்புறமா வந்து செந்தில் வைக்க போவாங்க, மீனாவே வச்சுக்கிறாங்க. ஒரு மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுறாங்க செந்தில். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க பங்குக்கு பரிசு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. ஆத்தாக்கு நாங்கள் மிகப்பெரிய பரிசு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமராமேன் வர சொல்லுவாங்க, இது 20 பவுன் செயின் அப்படின்றாங்க. டே இதெல்லாம் எனக்கு தேவையா ஆத்தா, இது உனக்கு நாங்கள் செய்கிறதுன்னு வாங்க. மீனா இது மாதிரி உங்கள் வீட்டு சைடு வாங்கிட்டு வந்திருக்காங்களா, தங்க வலையில் அப்படியா சரிமானுவாங்க. அப்புறமா வந்து பழனியும் சுகன்யாவும் 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. ஃபோட்டோக்கு கூப்பிடுவாங்க பழனியை, ஆனால் பழனி வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் தான் ஒன்று வாங்கிட்டு வரல, அங்கேயாச்சும் போய் நிற்கலாம் அப்படின்றாங்க. இல்லை சுகன்யா நம்ம ஆளுங்க இங்கே தான் இருக்காங்க, அங்கே போனால் தப்பாயிடும். என்ன தப்பாயிடும், நீங்கள் வந்து அவங்க வரலன்னு போங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா போய் அங்கே நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறமா 20 பவுன் செயின் சொல்லிட்டு மாதம் வந்து கழுத்தில் போட்டு விடுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து வழியில் போடணும் எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்காங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. குமார் வெளியே போகவும் ராஜி வெளியே போகிறாங்க. அண்ணே அப்படின்றாங்க. சொல்லு ராஜி. அண்ணே இல்லைண்ணே, நீங்கள் இப்போ செயின் போட்ட மாதிரி நாங்களும் வந்து அப்பதாவுக்கு ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம், வழியில் போட்டு விடணுன்றாங்க. மேலே தளத்தோடு வந்து அசிங்கப்படுத்திட்டு இல்லை, உங்களுக்கு பிறந்தநாள் விளக்கு வாங்க தான் சொன்னேன், ஆனால் இந்த ஆட்டம் பாட்டெல்லாம் வேணும்னு நாங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அண்ணன் ஏன் இப்படி பேசுன்னு சொல்லிட்டு ராஜி ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.